வீட்டிலேயே ப்ரௌனி பண்ணணும் அப்படின்ற என்னுடைய கனவு கடைசியில் கனவாகவே போயிடும் போல இருக்குது. ஏன்னா நான் ப்ரௌனி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டு, ஆனால் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் யூட்டென்சில்ஸ்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ஆள் வந்து நான் வாங்கி வச்சிருந்த சாக்லேட் எடுத்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க, ஹாட் சாக்லேட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் ராகி எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ரௌனி பண்ண முடியல. நான் அதை விட சூப்பரான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தோம். இது வந்து ராகி வேஃபில்கான பேட்டர் தான். பட் நம்மக்கிட்ட இந்த வேஃபில் மேக்கர் இல்லை அப்படின்றதுனால இது நாங்கள் அப்படியே பேன் கேக் மாதிரி பண்ணிட்டோம். ஒருவேளை உங்ககிட்ட வேஃபில் மேக்கர் இருந்துச்சு அப்படின்னா இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஹெல்த்தியும் கூட. நம்ம மைதா மாவு எதுவுமே ஆட் பண்ணல இல்லையா, வெறும் ராகி அண்ட் வீட் ஃப்ளவர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரையும் பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் சும்மா ரேண்டமாக தான் ட்ரை பண்ணோம், எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேஸ்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூட நீங்கள் ஹனி இல்லைனா வந்துட்டு சாக்லேட் சிரப் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஹெல்த்தி. பட் நம்மளுக்கு வெறுமனே சாப்பிட பிடிக்காதே, நம்ம வாய்க்கு தான் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமே. அதனால் நாங்கள் லைட்டாக சாக்லேட் சிரப் போட்டு சாப்பிட்டோம். எம்மி